வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். வாவ் பெண்ணே, இது நம்ம சேனல். இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவு வச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப் அளவு தான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்க்கும். 3 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை 1 கப், பாருங்கள் அதே கப் அளவு தான். தேங்காய் பூ 1/2 கப், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1/2 கப் ஒயிட் ரவை ஆட் பண்ணிக்கலாம், 1/4 கப் அரிசி மாவும் இதோட சேர்த்துடலாம். பாருங்கள் 2 பழத்தை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பணியாரக்கல்ல ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிடணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ பணியாரக்கல்ல எண்ணெய் விட்டுட்டு எப்பயும் போல் பணியாரம் சுட்டு எடுக்கிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை குழிக்கு மட்டும் ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரவும் ஒன்றுன்னா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியோட ஃபேவரட் ஸ்வீட். சூப்பராக பண்ணி தருவாங்க. எங்களுக்கு இதில் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு தான் இந்த கோதுமை மாவு வச்சு இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ரெசிபி. ஸோ பாருங்கள் எல்லாமே நம்ம திருப்பி போட்டுட்டோம். சூப்பராக எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. மொறுன்னு கிறிஸ்பியாக செமையாக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய இந்த ஸ்வீட்டான ரெசிபி. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்வீட்டை ஒரு தடவை குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியான ஸ்வீட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் உங்களில் ஒருத்தி.